உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப மாசமா எதிர்பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் ட்ரம்ப்போட டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்திய நேரப்படி ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு ஒயிட் ஹவுஸ்ல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இதுல பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதனால உலக நாடுகள் எல்லாமே கடும் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்னெல்லாம் இருந்தது, குறிப்பா இந்தியாவை டார்கெட் பண்ற மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். India, very, very tough, very, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but for years and years and decades. And 7 years ago, when I came in, we started with China in charge. We took in hundreds of billions of dollars from China in tariffs. And they understood, honestly. ஒயிட் ஹவுஸ்ல தன்னோட பேச்சு ஆரம்பிக்கும் போதே ட்ரம்ப் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, அமெரிக்காவை நான் திரும்பவும் சிறந்த பொருளாதாரமா மாற்ற போறோம், முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமான அளவுல இந்த சிறப்பான பொருளாதாரம் அமையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. With today's action, we are finally going to be able to make America great again, greater than ever before. Make America wealthy. அதுதான் மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற அந்த டேக்லைன். அது மட்டும் இல்ல, இத்தனை ஆண்டு காலமா மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை சுரண்டிட்டு இருந்திருக்காங்க, அதை இனிமேல் நடக்க நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் இனிமேல் பூம் ஆக போகுது, எல்லாருமே உற்பத்திக்கு அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்கர்களுக்கு இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு லிபரேஷன் டே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவினுடைய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும் அப்படின்னும், அமெரிக்காக்கு இது ஒரு ரீபர்த் அப்படிங்கிற மாதிரியும் அதை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத பத்தி என்ன அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மோட்டார் சைக்கிள் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூஎஸ்க்கு ஒரு வெளிநாடுகள்ல இருந்து அந்த மோட்டார் சைக்கிள் வருது அப்படின்னா யூஎஸ் அரசாங்கம் 2.4% அதுக்கு வரி போட்டிருந்தாங்க. இதுவே யூஎஸ்ல தயாரிக்கிற பொருள் மற்ற நாடுகளுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு அந்தந்த நாடுகள் அவங்களோட ரூல்ஸ் படி டாரிஃப் போட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தாய்லாந்துல அமெரிக்கால தயாரிக்கப்படுற மோட்டார் சைக்கிளை போய் விற்பனை செய்யணும் அப்படின்னா தாய்லாந்து அரசாங்கம் அதுக்கு 60% வரி போட்டிருக்காங்க. இதுவே இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70%, வியட்நாம்ல 75% வரைக்கும் வரி போட்டிருக்காங்க. இதை கவுட் பண்ணி தான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாமே நம்மள சுரண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அமெரிக்கால போடுற மாதிரியான குறைவான டாரிஃபை மற்ற நாடுகள் போடல அப்படின்னா அவங்க எவ்வளவு அதிகமா போடுறாங்களோ அதே அளவுக்கு டாரிஃபை நம்ம அவங்க மேல போடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்காவுக்கு ஒரு ஆட்டோமொபைல் காம்போனன்ட் இம்போர்ட் ஆகும்போது அந்த அரசாங்கம் 2.5% டாரிஃப் போடுறாங்க. மற்ற நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்தியால கிட்டத்தட்ட 56% டாரிஃப் போடுறாங்க, மற்ற நாடுகள் எல்லாமே அதிகமா டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ இதனாலதான் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை பத்தி சொல்லும் போது 2 புது டேர்ம்ஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது நான் முழுசா கொடுக்க போறது இல்ல, ஒரு நாடு நம்ம மேல எவ்வளவு வரி போடுறாங்களோ அதுல பாதி சதவீதம் அவங்க மேல போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு நாடு 50% யூஎஸ் பொருட்களுக்கு வரி போடுறாங்க அப்படின்னா யூஎஸ்ல அவங்க பொருளை விற்கும் போது 25% நான் வரி போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கைண்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னும் இதை குறிப்பிடுறாரு. சரி, இப்போ மற்ற நாடுகள் மேல எவ்வளவு வரி போட்டிருக்காரு, இந்தியாவுக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வியட்நாம், சைனா மாதிரியான நாடுகள் மேல போட்டிருக்காங்க. குறிப்பா சைனாக்கு 34% வரி போட்டிருக்காங்க. ஏற்கனவே சைனாக்கு 20% வரி இருக்கிற சூழ்நிலையில மொத்தமா 54% வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு 20%, சவுத் கொரியாவுக்கு 25%, வியட்நாமுக்கு 46%, தைவானுக்கு 32%, ஜப்பானுக்கு 24%, தாய்லாந்துக்கு 36%, யூகேக்கு 10%, கம்போடியாவுக்கு 49%, ஆஸ்திரேலியாவுக்கு 10%, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி டாரிஃப் போட்டிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் டாரிஃப் அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கை 10% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டு மேல குறைஞ்சபட்சம் 10% இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மற்ற நாடுகள் அமெரிக்காவோட எப்படி அவங்களோட டாரிஃப் பாலிசி வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க அவங்களுக்கு டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இந்த லிஸ்ட்ல இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா யூஎஸ்க்கு 52% வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ல இந்தியாவுக்கு 26% வரி விதிச்சிருக்காங்க. இதை சொல்லும் போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா நம்ம மேல ரொம்ப அதிகமான அளவுல வரி விதிச்சிருக்காங்க. இந்திய பிரதமரான நரேந்திர மோடி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான், சமீபத்துல கூட அவரு யூஎஸ் விசிட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் நெகோசியேட் பண்ணாம வரியை குறைக்காம இருக்கிறது அதிருப்தி அளிக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. சமீபத்துல கூட இந்தியன் கவர்மெண்ட் சில பொருட்கள் மேல வரியை குறைச்சிருந்தாங்க.
அதை குறிப்பிட்டு பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அவங்களால வரி குறைக்க முடியுது. ஆனா இத்தனை வருஷமா ஏன் அத அவங்க செய்யாம இருந்தாங்க? ஸோ இந்தியா அப்படிங்கிறது நமக்கு நிறைய நெருக்கடிய குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது இந்தியர்கள கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமா மற்ற நாடுகள் மேல இந்த மாதிரியான டாரிஃப்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இதோட தாக்கம் பங்குச் சந்தையில இருந்ததா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் இருந்தது. எந்தெந்த பங்குச் சந்தைகள்ல இதோட தாக்கம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்துட்டு இருக்கும்போதே அமெரிக்க பங்குச் சந்தையில குறிப்பா நாஸ்டாக்லலாம் பயங்கரமான வீழ்ச்சி இருந்தத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட கிஃப்ட் நிஃப்டிய பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் சரிவுல இருந்தது. 3% வரைக்கும் சரிஞ்சிருந்தத பார்த்தோம். இது மட்டும் இல்லாம இந்த தாக்கம் சீன பங்குச் சந்தையிலும் பெரும் அளவுக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்திய பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் கூட பெருசா இந்த நியூஸுக்கு இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. காலையில 10:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பங்குச் சந்தையில ஒரு 0.4% வரைக்கும் தான் அந்த சரிவு அப்படிங்கிறது இருந்தது. குறிப்பா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும், நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்லயும் தான் கொஞ்சம் சரிவு இருந்தது. அதுலயும் நிஃப்டி ஐடில தான் ஒரு 3% வரைக்கும் சரிவு இருந்தது. குறிப்பா இந்திய பங்குச் சந்தையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி ஐடில மட்டும் தான் நம்ம கவனிக்கத்தக்க ஒரு ஒரு சேஞ்ச் இருந்தது, ஒரு டிக்ளைன் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காலையில 10:30 மணி நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது 3% வரைக்கும் நிஃப்டி ஐடி ஒரு சரிவை சந்திச்சிருந்தது. மத்தபடி இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு டாரிஃப் அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது சைனா, கொரியா மாதிரியான நாடுகள தான் கடும் அதிருப்திக்கு ஆளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் மேல யுஎஸ் போடுற டாரிஃப் அப்படிங்கிறது இந்தியாவையும் பாதிக்கலாம். ஸோ மற்ற நாடுகள் மேல போடுற டாரிஃப் கண்டிப்பா இந்தியாவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த டாரிஃப்னால டைரக்டா இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு அப்படின்னு எதுவும் இருக்க போறதில்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சைனா, வியட்நாம் மாதிரியான இந்தியாவுக்கு பல்வேறு துறைகள்ல போட்டியா இருக்கக்கூடிய நாடுகள் மேல இந்த டாரிஃப் வருது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கும் மத்தியில எழுந்திருக்கு. சைனா அரசாங்கம் இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டை கடுமையா எதிர்த்து தங்களோட அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்திய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வரல. இந்தியா இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? இந்தியா ஒருவேளை யுஎஸோட ஒரு பைலேட்ரல் ட்ரேட், அதாவது 2 பேருக்குமே ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வரிய குறைச்சிக்கலாம். நீங்களும் இவ்வளோ குறைச்சிக்கோங்க, நாங்களும் இவ்வளோ குறைச்சிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.